பாஜக ஒட்டுமொத்தமா எதையுமே வந்து ஓன் பண்றதுக்கு தயாரா இல்ல. தே வாண்ட் டு டிஸ்ஓன் எவ்ரி சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்தையும் வந்து ஒரு டிஸ்ஓன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சூழல் வந்து இந்த நாட்டுல இருக்கு. அவங்களுக்குன்ட்டு ஒரு அஜெண்டா. ஒரு 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 பிசினஸ் மேன் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில அஜெண்டாஸ் இருக்கும். பட் ஒரு பொலிட்டீஷியனா இருந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் மினிஸ்ட்ரி நம்ம நாடு தாக்கப்பட்டிருக்கு. இப்ப எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் வரும்போது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு அத வந்து நீங்க ஒரு இதுவா பாக்குறீங்களோ அத மாதிரி இல்ல இது சிச்சுவேஷன். ஒரு நாடு வந்து நம்மளுடைய நாடு வந்து தாக்கப்பட்டிருக்கு. சிவிலியன்ஸ் நம்ம நாட்டுல வாழக்கூடிய சாதாரண பொதுமக்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க, இறந்திருக்காங்க. குழந்தைகள் தாய் தந்தை இழந்திருக்கு. கணவனை இழந்த 7 நாளே கல்யாணம் ஆகி கணவனை இழந்த ஒரு பெண் துடித்ததை வந்து நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 26 பேர் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேர் வந்து சிவியரா வந்து இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எப்படி பாக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்துல வந்து சிவில் வார் நடத்துறோம் அப்படின்ட்டு சொல்றோம், பெருசா வந்து அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றோம். எல்லாம் சொல்றாங்க, நம்ம கவர்மெண்ட் சொல்லுது, எதிர்கட்சிகள் சொல்லுது, கூட்டணி கட்சிகள் சொல்லுது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் அப்படிங்கறத மீறி வந்து நம்ம அந்த கடனை ஆற்ற வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும்போது இதை நீங்க வந்து ஒரு மத கலவரமாக மட்டுமே வந்து சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னாரு, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க, இது வந்து எப்படி இந்து முஸ்லிம் இதுவா வந்து கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. இதை இப்படிதான் நம்ம பாக்கணுமா? இதையும் கடந்து நம் நாடு, நம் தேசம், நம் ரத்தம் அப்படின்ட்டு பாக்கணுமா? இல்ல இதை எப்படி பாக்கணும்? அப்துல் கலாம் ஆசாத் மறந்து விட்டதா?